ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம பேபி ஃபுட் ரெசிபியில் ஒரு ஹெல்த்தியான நட்ஸ் பவுடர் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். என்னோட பாப்பாவுக்கு நான் இப்போ வரைக்குமே பிளெயின் மில்க் தான் கொடுத்துட்ருக்கேன். நிறைய பேர் எனக்கு ஏதாவது பவுடர் ஆட் பண்ணி கொடுக்க சொன்னாங்க. பட் நான் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணும்போது டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, 2 வயசு வரைக்கும் எந்த ஒரு பவுடர் தேவையில்லை, நீங்கள் பிளெயின் மில்கே கொடுங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நட்ஸ் பவுடர் ஆட் பண்ணி கொடுக்க சொன்னாங்க. அதனால நான் என்னோட பாப்பாக்கு நட்ஸ் பவுடர் செஞ்சிருக்கேன். அதோட ரெசிபி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இது குழந்தைங்களுக்கு மட்டும் கிடையாது, பெரியவங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு 3/4 கப் அளவுக்கு பாதாம் எடுத்துக்கோங்க. அதை அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே சுடு தண்ணியில ஊற வைங்க. ஏன்னா அப்பதான் நமக்கு தோல் எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ ஒரு துணியில வச்சு நல்லா தொடச்சிக்கோங்க. ஒரு 3/4 கப் அளவுக்கு முந்திரி எடுத்துக்கோங்க. 4 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. கொஞ்சமா குங்குமப்பூ எடுத்துக்கோங்க. ஒரு 3 வால்நட் எடுத்துக்கோங்க. உங்க குழந்தைங்க வால்நட் சாப்பிட மாட்டாங்கன்னா நீங்க ஆட் பண்ணாதீங்க. ஒரு அரை கப் அளவுக்கு பிஸ்தா எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன்ல ஃபர்ஸ்ட் முந்திரி சேர்த்துக்கோங்க. ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. கோல்டன் பிரவுன் கலர் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ பாதாம் மாவு எடுத்துக்கோங்க. இப்போ பிஸ்தா, ஏலக்காய், வால்நட் எல்லாம் ஒன்னா சேர்த்து வறுத்துக்கோங்க. இது ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம மிக்சில அரைச்சிக்கலாம். ஆறிடுச்சு. இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதுல வறுத்த நட்ஸை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா பவுடர் அரைச்சிக்கோங்க. ரொம்ப நேரம் அரைக்காதீங்க. இப்போ அரைச்ச பவுடர் என்ன பண்றீங்கன்னா ஒரு ஜல்லடையில ஜலிச்சுக்கோங்க. அவ்வளவுதான், நட்ஸ் பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்க ஒரு கண்ணாடி ஜார்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா டைட்டா மூடி வச்சிருங்க. இதை நீங்க 1 வீக் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேல யூஸ் பண்ணாதீங்க. இப்போ ரிமைனிங் பவுடரை வேஸ்ட் பண்ணாம ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அது கூட சர்க்கரை இல்லைன்னா பேரிச்சப்பழம் சிரப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு குட்டி குட்டி உருண்டையா பிடிச்சிக்கோங்க. அவ்வளோதான், நட்ஸ் லட்டு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ஹெல்த்தி ரெசிபி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. சப்போஸ் உங்கள் குழந்தைங்க இந்த பவுடரை பாலில் குடிக்கலைன்னா நீங்கள் பாலில் கொடுக்காம ஏதாவது தோசை போடும் போது இல்லைன்னா ஓட்ஸ் கொடுக்கும் போது இல்லைன்னா கஞ்சி கொடுக்கும் போது அது கூட மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. அட் த எண்ட் ஆஃப் த நமக்கு குழந்தைங்க ஹெல்த்தியாக சாப்பிடணும். அதில் எதில் சாப்பிட்டாலும் ஓகே தான். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ரெசிபியோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.